அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் முதல்ல சாப்பிட்டீங்களா? ஓகே, எல்லாம் நல்லபடியாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அவுட்சோர்ஸ் சம்மந்தமான 7வது வீடியோ பதிவு. ஆல்ரெடி 6 வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இது 7வது வீடியோ பதிவு. இதில் எந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் அப்படின்னா, மரபுத்தொடர் அகரவரிசை. ஓகேங்களா? மரபுத்தொடர் அகரவரிசை பொறுத்த வரைக்கும் இந்த மரபுத்தொடரை ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் நாம் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ண வார்த்தையாகவும் இருக்கும். அப்போ சில வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை விட்டுட்டு தெரியாத ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்தா கூட போதும். ஒரு சில வார்த்தைகளை நல்லா பிரித்து பார்த்தாவே அர்த்தம் புரிஞ்சிடும். ஒரு சில வார்த்தை யூஸ் பண்ணாத வார்த்தையாக இருக்கும். இந்த சல்லோ பில்லோ அப்படிலாம் யூஸ் பண்ணாத வார்த்தையாக இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனி எக்ஸாம் வர்ற வரைக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன, சங்கோபமின்றி அப்படின்னா சங்கடம் இல்லாமல் பழகுறான் அப்படின்னா, யாரையோ இனிமேல் அந்த மாதிரி சங்கடம் இல்லாமல் பழகுறவனை பார்த்து இனிமேல் சல்லோ பில்லோவாக இருக்கிற அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, டாபிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சந்தியில் இழுத்தல். அதென்ன சந்தியில் இழுத்தல்? சந்தினா நமக்கு தெரியும், அதாவது முச்சந்தி. கிராமத்தில் இப்போ நம்ம இதுலேயே தெரு 3 தெருவு இருக்கும், நடுவில் இந்த எலுமிச்சை பழம் எல்லாம் சுற்றி போடுவாங்க, அதை தான் சந்தின்னு சொல்லுவோம். அப்போ சந்தியில் இழுத்தல் அப்படின்னா என்னது? யாரையோ ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கு அந்த முச்சந்தியில் தெருவுக்கு இழுக்கிறன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சந்தியில் இழுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவமானப்படுத்துதல் அப்படிங்கும்போது அந்த இடம் என்னவாக இருக்கும்? பழிப்பிற்கு இடமாக்குற ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சந்தியில் நிற்கிறது. என்னை சந்தியில் நிற்க வச்சுட்டாயா, புருஷன் முன்னாடி சண்டை வரும்போது தெருவில் நிற்கிற அப்படின்னா சந்தியில் நிற்க வச்சுட்டாயா, யாரும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் நிற்கிறது தான் சந்தியில் நிற்கிறது. அதைத்தான் ஆதரவின்றி இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சந்தி சொல்லுதல். இந்த இடத்துல சந்தி அப்படின்னா 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு போர் புரியுது அப்படின்னா ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் தூதராக இருப்பான். இந்த புறா மாதிரி யாவனோ ஒருத்தர் இருப்பான், புரோக்கர் மாதிரி. அவனை தான் சந்தி சொல்லுதல் அப்படிம்பாங்க. தூதராகி செய்தி அறிவித்தல் அப்படிங்கிறது. சந்து பொந்து நமக்கு தெரியும், மூளை முடுக்கு, பொந்து முடைகள் அப்படிங்கிறது. இது நம்ம டைரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சப்பானி கொட்டுதல். சப்பானி கொட்டுதல்னு என்ன? ஜால்ரா போடுறது தான். ஜால்ரா போடுறதுனா என்னது? 2 கை சேர்த்து கொட்டுதல் தான் சப்பானி கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சப்பக்கட்டு கட்டுதல். சப்பக்கட்டு அப்படின்னா தேவையில்லாமல் எதையோ ஒன்று பேசி அதை பெருசாக பேசி காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பக்கட்டு கட்டுறாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் குற்றங்குறைகளை தாங்கி பேசுதல் அப்படின்ட்டு. அடுத்தது சரக்கு அவிழ்த்தல். சரக்கு அவிழ்த்தல் அப்படின்னா ஏதோ ஒரு மூட்டையில் இருக்கிற சரக்கு அவுக்கிறது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த இடத்துல சரக்கு அவிழ்த்தல் அப்படின்னா வாயை திறந்தா கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, பொய்யான செய்திகளை கூறுதல் அப்படிங்கிறதா அர்த்தம். இதே சரடு திரித்து கூறுதல் அப்படின்னா சரடு திரிக்கிறோம். இப்போ ஒரு பொய்யை சொல்கிறோம், அதை நம்புகிற மாதிரி அப்படியே விலைக்கு சொல்கிறான் பாருங்க, அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா தந்திரமாக சொல்கிறது. அதை தான் சரடு திரித்து கூறுறான். ஒரு பொய்யையே நம்புகிற மாதிரி கதையாக அளக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சரடு திரித்து கூறுதல். அப்போ பாருங்கள், ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறல், அதையே தந்திரமாக தீயென செய்ய தூண்டுதல். அந்த மீனிங் தெரிஞ்சால் போதும், அப்போ நம்ம அந்த ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது சரடு விடுதல். சரடு விடுறாயா அப்படின்னா பொய் சொல்கிறான்னு தான் அர்த்தம். ஆனால் சரடு விடுறா அப்படின்னா இன்னொருத்த மூலமாக அவன் கருத்தை சொல்கிறது. அதை தான் அவன் பாரு இவன் மூலமாக என்ன உன் மூலமாக சரடு விட்டுட்டு போகிறானா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சரடு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சரமாரியாய். இது நமக்கு தெரியும். சரமாரியாய்னா இடை விடாமல் அப்படின்னு அர்த்தம். சரி கட்டுதல். நிறைய கடன் ஆகிடுச்சு, இனியாச்சும் கொஞ்சம் சரி கட்டு சரியா அப்படின்னு நம்ம வீட்லேயே சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிமேல் சரி கட்டுறா, கோவத்தை சரி கட்டுறா, எது வேணாலும் செய். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈடு செய்தல், கடனை தீர்த்தல், இணக்கமாய் செய்தல் அப்படிங்கும்போது அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் சரி கட்டணும் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது சரிக்கு சரி. இது இந்த எதிரி முனையாக இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது சரிக்கு சரி அப்படின்னா என்னது? பதிலுக்கு பதில், பழிக்கு பழி அப்படின்ட்டு. சரிவர இனி நான் சரிவர எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, முழுதும் அப்படிங்கிறது தான் சரிவர. இனிமேல் முழுதும் படித்துருவேன் அப்படின்ட்டு. அப்புறம் சக்கரை பேச்சு. சக்கரை பேச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரைனாவே இனிப்பு, அப்போ இனிமை காட்டும் ஒரு வார்த்தையை தான் சக்கரை பேச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இது நமக்கு தெரியாத வார்த்தை, சல்லோ பில்லோ. சல்லோ பில்லோ அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்குவாங்க. அதாவது
ஆக்கிரமிச்சுக்கு மீன்ஸ் வந்து எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் அழகாக நம்ம செட்லேயே உங்கள் செட்லேயே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே சங்கடப்பட மாட்டான், ஜாலியாக பேசுவான், அவங்ககிட்ட பேசினாவே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை தான் வந்து சல்லோ பில்லோ அப்படிமா. அப்போ இனிமேல் உங்கள் செட்டில், உங்கள் குரூப்பில், உங்கள் வீட்டில், உங்கள் சொந்தத்தில் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, சங்கடம் இல்லாமல் அழகாக பழவரான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள இனிமேல் சல்லோ பில்லோ அப்படின்னு சொல்லுங்கள். அது அவங்களுக்கு சொல்லுங்கள், சொல்லோ பில்லோனா இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகே. அடுத்தது சல்லுப்படுதல். சல்லையாக இருக்குயா, அவன் வந்தானாவே சல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சல்லுப்படுதல். சல்லையாக இருக்குது அப்படிங்கிறது என்னது, வந்தானாவே சல்லையாக இருக்குன்னா என்ன அர்த்தம், தொந்தரவாக இருக்குது, அப்போ தொந்தரவுக்குள்ளாக்குதல். அடுத்தது சாங்கோபாங்கமாய் அப்படிங்கிறத நம்ம எப்படி படிக்கணும்னா சா அங்கம் உபாங்கம் அப்படின்னு படிக்கணும். சா அங்கம் உபாங்கம், அதாவது அங்கம் அப்படின்னா உறுப்பு, உபாங்கம் அப்படின்னா துணை உறுப்பு, அதாவது அதை சார்ந்த துணை உறுப்புன்னு சொல்கிறோம்ல. அப்போ அங்கம் உறுப்பு, அதை சார்ந்த துணை உறுப்பு அப்படிங்கும்போது சா அங்கம் உபாங்கமாய் அப்படிங்கும்போது என்னென்னா முழுசும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. சாயல் மாயல் இது ஈஸி தானே, ஜாடமாடையாக பேசுகிறாயா, அதைத்தான் வந்து சாயல் மாயலாக பேசுகிறாயா அப்படிம்பாங்க. சாலமாலம். சாலமாலம் இதை நோட் பண்ணிக்கணும். சாலமாலம், வஞ்சகம், இந்த மாதிரி வார்த்தைகளை தான் வந்து மெயினாக கேட்பாங்க. வேணா சாலமாலம், அப்புறம் வந்து தான் இந்த சித்திரை சுழியன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. என்னுடைய ஒரு கெஸ்ஸு தான், எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி யூனிக்காக கொஞ்சம் பார்ப்பாங்க. ஓகே. அடுத்தது சிக்கல் பிக்கல். சிக்கல் பிக்கல்னாவே அங்கே ஏதோ ஒரு தாறுமாறு புட்டுப்பாடு, இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிங்கி அடிக்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கிறோம். இனிமேல் அவன் சிங்கி அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிங்கி அடிக்கிறதுனா என்னது, கஷ்டப்பட போகிறான், வறுமையால் வாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டா பறத்தா, சிட்டா பறக்கிறாயா, சிட்டுக்குருவி போல் சிட்டா பறக்கிறாயா, பறக்கிறாயா அப்படின்னு சொல்லுவோம்ல. பறக்கிறான் மீன்ஸ் அதான் வேகமாக விரைந்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ சிட்டுக்குருவி போல் விரைந்தோடி போதல் அப்படின்ட்டு. அடுத்தது சித்திரை சுழியன். அது என்ன சித்திரை சுழியன், சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, மேக்ஸிமம் குறும்பாக இருப்பானுங்க. ஏன்னா அந்த சித்திரை மாதம் வெய்ய காலம் தானே, அந்த டைமில் பிறந்தாவே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. சித்திரை மாதம் பிறந்தவங்க எல்லாமே கொஞ்சம் குறும்பாக தான் இருப்பாங்க. நானே சித்திரை மாதம் தான், சித்திரை 1, நானும் குறும்பந்தான், அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. சிம்பல் சிலும்பல் இது ஈஸி தானே. சிம்பிள் சிலும்பல் அப்படின்னா சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. சிம்பிளாக இருக்குது அப்படின்னா என்னது, அந்த துணி பாரு சிம்பிளாக இருக்குது, கிழிஞ்ச துணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் வந்து சிம்பல் சிலும்பல். கந்தைனா கந்தை துணி சொல்லுவாங்க சரிங்களா. சிரிச்ச பிழப்பு இது ஈஸி தானே. அதாவது என் பொழப்பு சிரிச்ச பொழப்பாக இருக்குடா, என்னை பார்த்து அதாவது கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, என் வாழ்க்கை அப்படி இருக்குது, என் வாழ்க்கையே சிரிச்ச பொழப்பாக இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது சிரிப்பு ஆணிப்படுதல். சிரிப்பாணிப்படுதலுங்கும்போது சிரிப்பு ஆணிப்படுதல், அதாவது ஒருத்தரை நாம் வந்து தாழ்த்தி ஏளனம் பேசுகிறது தான், கேவலமாக பேசுகிறது தான். ஒருத்தனை ரொம்ப தாழ்த்தி சிறுமப்படுத்தி பேசுகிறது தான் சிரிப்புக்கு ஆணிப்படுதல். என்னை சிறுமப்படுத்தி அவன் சிரிக்கிறாயா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான். அடுத்தது சிரிப்பு. இதுதான் நிலையெட்டு போகிறது தான், என் பொழப்பே சிரிப்பாக சிரிக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா. அடுத்தது சிலுசிலுத்தல். இந்த சிலுசிலுத்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமில்ல, அதாவது வந்து உடல் தோல் மேலே நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவியலில் வந்து சொல்லுவாங்க. என்னென்னா புலகித்தல் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. புலகித்தல் அப்படின்னாலும் அந்த சிலுசிலுக்கிற மீன்ஸு தான் சரிங்களா. அப்போ சிலுசிலுத்தல் அப்படிங்கும்போது இந்த உடல் புலகித்தல், அப்போ புலகித்தலுக்கு உண்டான அர்த்தம் வந்து சிலுசிலுக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சில்லம் தட்டி போதல். சில்லம் தட்டி போச்சு அப்படின்னா வறுமைக்கு உட்படுதல். ஓகே. அடுத்தது சிறகு கட்டி பறத்தல், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், விரைந்து செல்லுதல். சிறப்பு செய்தல் அப்படிங்கும்போது தெரியுமில்ல, இங்கே பாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயிலிருந்து வரான், அவனை நல்லா சாப்பாடு போட்டு உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருவிழாவுக்கு ஊருக்கு வரான், வெளியூர் போனவன் ஊருக்கு வரான், அவனுக்கு நல்லா சாப்பாடு போட்டு சிறப்பு செய்யணும், அந்த சிறப்பு செய்தல். ஓகே. சிறிது உரைத்தல், இதை பிரித்து படிக்கும்போதே நம்ம தெரிஞ்சிடலாம். சிறிதுனா சிறுமப்படுத்தி பேசுறது. அப்போ சிறிது உரைத்தல் அப்படின்னா சிறுமப்படுத்தி பேசுகிறத தான் இகழ்ந்து பேசுதல் அப்படிம்பாங்க. சின்ன பின்னம் எல்லாம் ஒன்று தானே, கண்ட துண்டமாக வெட்டிடுவேன் அப்படிங்கிறது, சின்ன பின்னமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்தது சீட்டு கொடுத்தல். சீட்டு கொடுத்தல் அப்படின்னா
அவனை வேலையை விட்டு நிறுத்திடுறா அப்படின்னு சொல்கிறோமில்ல, அவனை சீட்டு கொடுத்து தள்ளு, வெளியே தள்ளு அப்படின்னு ஆஃபீஸில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சீட்டு கொடுத்தல்னா வேலையினின்று விலக்கல். நல்லா புரிஞ்சுக்கணும், சீட்டு கொடுத்தல்னா அந்த மீனிங்கு. சீட்டு நாட்டு இது வந்து ஆரம்பத்தில் யூஸ் பண்ண வார்த்தைகள். அதாவது வந்து நம்ம எப்படி இந்த ஆரம்பத்தில் இந்த 5 ரூபா அட்டை போடுறது, அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் அட்டை போடுறது, அப்புறம் வந்து மாத சந்தா கட்டுறது, போஸ்ட் ஆஃபீஸில் சீட்டு போடுறது, எதாக இருந்தாலும் சரி சீட்டு நாட்டு அப்படின்னா சீட்டு போடுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சீருமாறா, சீருமாறு அப்படின்னா தாறுமாறு. இது நம்ம சீருமாறு தாறுமாறு அப்படிங்கிற இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சுக்காஞ்சட்டி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சித்திரை சுழியன், சுக்காஞ்சட்டி. சுக்கான் அப்படின்னா கடுமையானவன். அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வியாபார நுணுக்கம் உள்ளவங்களை வந்து சொல்லுவாங்க. சுக்கான் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறதுனா, நல்லா டேலண்டாக இருப்பான், ஆனால் கஞ்சத்தனமாக இருப்பான், கடுமையாக பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்காஞ்செட்டி அப்படிங்கிறது கடும் செட்டு உள்ளவன். செட்டு செட்டி, ஓகேங்களா? செட்டுனாலும் கடுமையாக இருக்கிறவன், ஆனால் கஞ்சத்தனமானவன் அப்படிங்கிற மாதிரி. சுக்கு சுக்கா, சுக்கு சுக்கா கண்ட துண்டமா துண்டு துண்டா, இது தெரிஞ்சுக்கலாம். சுட்டி சுட்டியாக, சுட்டி சுட்டி அப்படின்னு பாட்டு இருக்குல்ல, சுற்றி சுற்றின்னு வருது இல்லை, அப்போ சுற்றி சுற்றி அப்படிங்கும்போது வட்ட வட்டமாக. சுரிச்ச மூஞ்சி, சிரிச்ச மூஞ்சி வேற, இது சுரித்த மூஞ்சி. சுரித்த மூஞ்சினா எப்போ பார்த்தாலும் வெடுப்பாகவே இருக்குது அவன் மூஞ்சி. ஏன் கொஞ்சம் நல்லா தான் சிரிய மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து வெறுப்பை காட்டும் முகம் சுரிச்ச மூஞ்சி. சுருக்கி பிடித்தல், சுருக்கி பிடி, எப்படி நம்ம சரிகட்டுன்னு சொல்கிறோமோ அதேமாரி காசு இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆடாத, கொஞ்சம் சுருக்கி பிடி. செலவை வந்து குறை, ஆடம்பரம் ரொம்ப தேவையில்லை, தேவையும் போது யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் சுருக்கி பிடிக்கிறது. சுருக்கு கொடுத்தல், சுருக்கு கொடுத்தல் அப்படிங்கும்போது யாரையோ ஒருத்தர் கேள்றன்னு வச்சுக்கோங்க, அப்போ யோசிச்சு பாருங்கள், சுருக்கு போடணுன்னா நான் கண்டிக்கிறது. நாமளே வந்து இந்த ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காதை வந்து நல்லா திருவுவாங்க, காதை திருவி நல்லா படி அப்படிம்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு கில்லுவாங்க, அதை தான் வந்து சுருக்கு கொடுத்தல், கண்டிப்பு காட்டுதல் அப்படிம்பாங்க. அடுத்தது சுருக்கு போட்டு, சுருக்கு போட்டு நமக்கு தெரியும் தூக்கு போட்டு சாவது, அதை தான் சுருக்கு போட்டு கொள்ளுதல் அப்படின்ட்டு. அடுத்தது சுருளை வாட்டுதல், சுருளை வாட்டுதல் அப்படின்னா ரொம்ப வேலை வாங்குறது. என் சுருளையே வாட்டிட்ட அப்பா என்ன வேலை, ஓவர் வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய வேலை வாங்கி கஷ்டப்படுத்துறதை தான் வந்து வருந்த வேலை வாங்குதல் அப்படிம்பாங்க. சுவடி, சுவடினாவே நமக்கு படிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சுவடியை கட்டுதல் அப்படின்னா என்னது, கட்டுதல்னால் நிறுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ பேச்சை நிறுத்து, அப்போ படிப்பு நிறுத்து அப்படிங்கிறதான் இந்த மூட்டை கட்டுங்கிற மாதிரி சுவடியை கட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சுழலம் ஆடுதல், சுழலம் ஆடுதல் அப்படின்னா சுற்றி சுற்றி இருக்கிறாயா, ஏதோ ஒன்று என்கிட்ட வாங்கிறதுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறாயா, அதான் சுழல். சுழல்னா தெரியுமில்ல, சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த சுழல். அப்போ சுழலம் ஆடுதல் அப்படின்னா அந்த அளவுக்கு சுற்றுறாயா, ஒரு பொருளை வாங்கிறதுக்கு சுழலம் ஆடுறாயா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அடுத்தது சுழற்றி அடித்தல், சுழற்றி அடித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிராமத்தில் இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சுழற்றி அடிக்கிற நோய் ஒன்று இருக்குது, கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து சுழற்றி அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்னது, சுழன்று வீசுதல். சுற்றி சுற்றி அடிக்குதியா, எனக்கு என்னன்னே தெரில, படிக்கவும் முடியல, வேலைக்கும் போக முடியல, காசும் தங்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை சுற்றி சுற்றி வீசுது அப்படின்னு சொல்கிறது தான் சுழற்றி அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுழித்து வாங்குதல், சுழித்து வாங்குதல். அந்த சுழல் காற்றே வந்து வாங்குதல்னா என்ன, இழுக்குதுன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இப்போ சுழல் காற்று நம்ம போயிட்டுருக்குறோம், திடீர்னு பேய் காற்று நம்ம சொல்லுவோம்ல பேய் காற்றுன்னு, அது பார்த்திங்கன்னா திடீர்னு நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும், அதை தான் சுழித்து வாங்குதல். சுழல் காற்று நம்மளை வாங்குதுன்னா இழுக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சுழியில் எழுத்தல், சுழியில் எழுத்தல் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. சுழியில் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தலை, அப்போ தலை விதி, அவ்வளோதான். சுழி, இந்த சுழினா நம்ம தலையில் சொல்லுவாங்க, ரெட்டை சுழிக்காரன் அப்படிம்பாங்க, ரெட்டை பொண்டாட்டிக்காரன் ரெட்டை சுழின்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பத்துலேருந்து சொல்கிற வார்த்தை தான். இந்த எப்படி சொல்கிறது, பின்னாடி மண்டையில் பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் சுழின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை தான் வந்து தலைவிதி அப்படின்ட்டு. அப்போ ரெட்டை சுழிக்காரனா ரெட்டை பொண்டாட்டிக்காரனா சும்மா ஆரம்பத்தில் சொல்கிற பழமொழி, அதுக்கோசரம் நீங்கள் ரெட்டை சுழி இருக்குது அப்படின்லாம் யோசிச்சுருக்கோம். ஏன்னா அடுத்தது சுற்றி பிடித்தல். இது சுற்றி பிடித்தல் அப்படின்னா என்ன,
போய் சுற்றி பிடிக்கிறதா அப்படின்னா அது கிடையாது. அதாவது நம்ம வயிறு வலி இருக்கும்போது ஐயோ என்னன்னு தெரில சுற்றி பிடிச்சி இந்த வாயு பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, சுற்றி பிடிக்குதியா, பற்றிக்குது, வயிறு ரொம்ப வலிக்குது, எல்லா பக்கமும் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் சுற்றி பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சுற்று காலிடுதல். இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா நான்லாம் வந்து என் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலை நீட்டிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த காலில் வச்சு தூரி ஆடுவோம். காலை மேலே தூக்கி கீழே தூக்கி அந்த குழந்தைய விளையாடுவோம். அது நானும் விளையாண்டுருக்கேன் அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காலை நல்லா இறுக்கி பிடிச்சிக்குவேன். அப்போ தான் நான் கீழே விழுவ முடியாது. அவங்களும் ஒரு கை சப்போர்ட் பிடிப்பாங்க. இருந்தாலும் நாம் சுற்று காலிடுதல் அப்படின்னா அதை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறது, விடாது பற்றி தொடர்தல் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மீனிங்கை தெரிஞ்சால் கூட போதும். ஓகேங்களா? அடுத்தது சுற்றும் சுழற்றுமாய். சுற்றுமாய்னா சுற்றி வளைச்சி போவாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன் சுற்றி வளைச்சி பேசுகிற அப்படின்னுமில்ல. இப்போ ஒரு ரோடு இருக்குது, நேராக போகாமல் வளைஞ்சி போகுது அப்படிங்கும்போது அதை தான் சுற்றும் சுழற்றுமாய், சுற்றி வளைச்சி பேசுகிறாயா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான். அடுத்தது சுற்றுமுற்றும். இது ஈஸி தானே. சுற்றுமுற்றும் டே எல்லா பக்கம் சுற்றுமுற்றும் பார்த்துட்டியா, யாராவது வரானுங்களான்னு பாரு, திருடணுமில்ல அப்படின்ட்டு திருடனுக்கு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நாலா பக்கமோ அப்படிங்கிறது. அடுத்தது சுற்று வட்டகை. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வட்டகை அப்படிங்கிறது வட்டாரம் அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து எங்கே லிங்க் ஆகும் நமக்கு, இந்த பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கூட கேட்கலாம். இப்போ வட்டகை அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது கூட கேட்கலாம். சரிங்களா? அப்போ சுற்று வட்டகை அப்படின்னா சுற்றி இருக்கிற வட்டாரம், அப்போ சுற்றி இருக்கிற கிராமங்கள் அப்படின்ட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது சூடம் கேட்டு போதல். நல்லா புரிஞ்சுக்கணும். சூடம் கேட்டு போதல்னா சூடம் கெட்டு போகிறது. அதாவது இப்போ கோயிலில் போய் நம்ம சூடத்தை கற்பூரத்தை பற்றிட்டு ஒன்று நம்ம கேட்குறோம். எதனால் நம்ம ஏதோ நல்லது கெட்டது எதாவது நடக்குதா, நல்லா இருப்போமா அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போ அது எதனால் அப்படின்னா அந்த நிலை கெட்டு முடிவடைகிறது தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக எனக்கு சொல்ல வரலைன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கு. இருந்தாலும் நீங்கள் சூடம் கெட்டு போச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூடம் கெட்டு போச்சுன்னா என்னது, நிலை கெட்டு போகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சூடு காட்டுதல் நான் இந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். இந்த சூடு கட்டைன்னு ஒன்று இருக்கும். இப்படி இந்த தரையில் இப்படி தேய்ச்சிட்டு திடீர்னு அந்த தொடையில் வைப்போம், சுருக்குன்னு இருக்கும். நாங்களாம் பயன்படுத்தி இருக்கோம். அதை தான் வந்து கடுமை குறி காட்டுதல். அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்குன்னு சூடு வைப்பாங்க, அந்த மாதிரி. அடுத்தது சூழ்ந்து போதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்ந்து போதல்னால் என்னது, அவனை சூழ்ந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தேடுறது, ஆராயிறது. சூழ்ந்து போதல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனை சூழ்ந்து அவனை சுற்றி என்னென்ன ஏது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா சூழ் போதல் அப்படின்ட்டு. அடுத்தது சூளுரை அப்படி வச்சுக்கோங்க. சூள் உரைதல் தான் சூள் உறுதல் அப்படிங்கிறாங்க. அப்போ சூள் உறுதல் அப்படின்னா என்னது, ஒரு ஆணை ஏடுறது. அவன் சூள் உரைச்சிட்டாயா, இந்த மன்னர் காலத்தில் சொல்லுவாங்க, மன்னர் அவர்கள் என்று சூளுரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆணையிடுறது. அடுத்தது சூறையாடுதல். இது ஈஸி தானே. சூறையாடுதல், கொள்ளையடித்தல், அதெல்லாம். அதேமாரி பாருங்கள், சித்திரச்சுழியன் மாதிரியே செக்கடி முண்டன் அப்படின்னா வெறும் தடியன் அப்படிங்கிறது தான் செக்கடி முண்டன். அடுத்தது செட்டு பொட்டாத. செட்டு பார்த்தீங்களா, இந்த செட்டு இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, என்ன செட்டு, சுக்காஞ்செட்டி அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன், இந்த வியாபாரி செட்டி இதெல்லாம் வந்து வியாபாரிகளை தான் சொல்லுவாங்க. அப்போ செட்டு அப்படின்னு வந்ததுன்னா அந்த வியாபார சம்மந்தமாக எதாவது இருக்குதான்னு பாருங்கள். அப்போ செட்டு பொட்டு ஆதல் அப்படின்னா புட்டு போச்சு, என்ன சொல்கிறது, புண்டுக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, செட்டு புண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ வணிகம், அந்த வியாபாரமானது செதஞ்சு போகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நேர்த்தின்னு வந்ததாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஏதோ ஓகே நல்ல போஜனை அப்படின்ட்டு. இல்லைன்னா நேர்த்தி அப்படிங்கும்போது விவசாய சம்மந்தமாக சிறந்த சாகுபடி, நேர்த்தியாக அவன் வந்து செய்கிறான். அதாவது வந்து உடலுக்கு உண்டான நல்ல உணவு வகைகளை அவன் நேர்த்தியாக செய்கிறான் அப்படின்னா சிறந்த சாகுபடியை அவன் விதைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? செலவு கொடுத்தல்.
செலவு கொடுத்தல் அப்படின்னா செலவுக்கு கொடுக்கறது தான். ஆனால் கொடுக்கும்போது நாம் என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்டர் பண்ணுவோம், டே கரெக்டாக செலவு பண்ணு, தேவையில்லாமல் செலவு பண்ணாத, கரெக்டான இதுக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தத்தை வருது, உத்தரவு கொடுக்குறது. செலவு இதுன்னா கரெக்டாக அவங்க பாரு கட்டளை ஏறுறது தான் உத்தரவு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி. அது நட்டம் இருத்தல், அதான் நட்டம் இல்லாமல் செலவு பண்ணு, தேவையில்லாமல் செலவு பண்ணாத அப்படிங்கிறது தான். அடுத்தது சேக்கண்டி. இந்த வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்கிறதுனால இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். சேக்கண்டி அப்படின்னா வீண் பேச்சு. வீண் பேச்சு அப்படிங்கிறது தான் சேக்கண்டி. சேக்கண்டி அடித்தல் அப்படிங்கும்போது தேவையில்லாமல் பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் வீண் பேச்சு, பேசி காலங்கழித்தல். நிறைய பேர் கூடுற அளவுக்கு தேவையில்லாமல் பேசுவான். இந்த வீதியில் சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஓவர் சவுண்டு விட்டு எல்லோரும் கூடுவாங்க, அவனை தான் வந்து சேக்கண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சேர் கொடுத்தல். சேர் கொடுத்தல் அப்படின்னா நம்ம உட்கார சேர் அந்த சேரா அப்படின்னா இல்லை. சேர் கொடுக்குறான் அப்படின்னா காட்டி கொடுக்கறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டி கொடுக்கறது. சேரும் சுரியும் மாய். சேரு சுரியும், சேருன்னு வந்திருக்கு, இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த குழஞ்சு இருக்கும், அதை தான் வந்து சேரும் சுரியுமாய் அப்படின்னா அந்த குழஞ்ச சேரு சகதியாக இருக்கிற மாதிரி குலைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சேருஞ்சுரியுமாய் இருக்கிற வாயை வந்து குலைவாய் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது சையத்திருத்தல். சையத், இது வந்து நம்ம இந்த முஸ்லீமில் சொல்லுவாங்கள்ல, சையமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சையத் அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறது, நல்ல நிலையில் இருக்கிறது தான் சையத்து இருத்தல். இதே ஒத்து இருத்தல் அப்படின்னா, ஒத்து இருத்தல்னாவே என்னது, கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது, அதாவது பிடிமானமாக இருக்கிறது, அதை தான் வந்து ஒத்து இருத்தல். அடுத்து சொடக்கெடுக்கிறது. சொடக்கெடுக்கிறதுனா நெட்டி வாங்குதல். நெட்டினா நம்ம காலுக்கு போடுற அது மெட்டி, இது நெட்டி. சொடக்கெடுத்தல் அப்படின்னா அது சேலஞ்சு வர்றது தானே, சேலஞ்சு தான் வந்து நெட்டி வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சொட்டச்சொல். சொட்டச்சொல் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், பழி வார்த்தை, அவன் பேசுகிறது எல்லாமே சொட்டச்சொல், பொய்ப்பேச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது சொட்டு போடுதல். சொடக்கெடுத்தல் வேறு, சொட்டு போடுதல் அப்படின்னா அவன் தப்பாக பேசுகிறான் அப்படிங்கிறது தான். சொட்டு போடுதல் அப்படின்னா தப்பாக குறை கூறுறது அப்படிங்கிறது. சொல்லாத சொல் தெரிஞ்சுக்கலாம், தகாத சொல். சொல்லாமல் சொல்லுதல் அப்படின்னா எதையோ சொல்ல வரான், அதை மறைமுகமாக சொல்ல வரான் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்கிறான்ல, அதை தான் வந்து சொல்லாமல் சொல்கிறாயா அப்படிங்கிறது. சொல்லி காட்டுதல், இது நமக்கு தெரிஞ்சிடும், குத்தி காட்டுறது. சொல்லி காட்டுறியா நீ, சொல்லாமல் குறிப்பாக சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்லி காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டுறியா, ஏன்னா பாடங்க பிக்கிறியா எனக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான். அடுத்தது சொல்லி கொள்ளுதல். இந்த கொள்ளு வரும்போது நல்லா நோட் பண்ணிக்கணும். அதாவது வாங்கிறது, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பொருளை வாங்கிறது, அந்த மீனிங் தான். அப்போ சொல்லி கொள்ளுதல் அப்படின்னா ஒருத்தன் சொல்ல நம்ம கேட்குறோமில்ல, ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம கேட்குறோமில்ல, அவங்ககிட்டருந்து ஒரு விடையை நம்ம வாங்குறோமில்ல, அதைத்தான் வந்து சொல்லி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இறந்து போதல். அவன் கடைசி காலத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தாயா, இந்த மாதிரி வந்து எனக்கு போனதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் என் மகனுக்கு கொடுக்கணும்னு கடைசியில் கூட சாவறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே போனாயா, அந்த இடத்துலையும் அதே தான் சொல்லி கொள்ளுதல் அப்படிங்கிறது, செத்து போகிறது அந்த மாதிரி சாவறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது சொல்லி வைத்தல். சொல்லி வச்சிரு, நாளைக்கு நான் வருவேன், என்னென்னு பாரு, சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி வைக்கிறது, முன்னறிவித்தல் அப்படிங்கிறது. அடுத்தது சொல் வளர்த்தல். சொல் வளர்த்தல் அப்படின்னா ஒரு செய்தியை நிறைய பேத்துக்கு தெரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஏன் சொல்ல வளர்த்திக்கிட்டே இருக்கிற, சும்மா இப்போ நிறைய பேத்துக்கு தெரியணுமா நீ சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் சொல் வளர்த்தல். அடுத்தது சொரிஞ்சு கொடுத்தல். சொரிஞ்சு கொடுத்தல்னா என்னது, தூண்டுறது தான். ஒருத்தனை சொரியணும் அப்படின்னா டே அதை பண்ணணும்னு சொல்கிறோம்ல, அதை தான் வந்து சொரிந்து கொடுத்தல் அப்படின்றது. அடுத்து தகப்பசாமி. இதெல்லாம் நம்ம வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். தகப்பசாமி அப்படின்னா எல்லா வீட்லேயும் ஒரு தகப்பசாமி இருப்பாங்க, அடங்கா பையன். எங்கள் வீட்டில் நான் ஒரு தகப்பசாமி. ஓகேங்களா. அடுத்ததுன்னா தக்கடி வித்தையா, அதை அழிச்சிட்றேன். தக்கடி வித்தை. தக்கடி வித்தைனாவே வித்தை காட்டுறையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஏமாத்துறது அப்படின்ட்டு. அடுத்து தங்குதடை, தடுமாற்றம் ஈஸி தான். தடம் கோளுதல். தடம் கோளுதல் அப்படின்னா அந்த தடத்தை வழி செய்கிறது.
தடம்னாவே வழி அப்படி வச்சுக்கோங்க, வழி செய்தல் அப்படின்னு. அடுத்தது தடபுடல். தடபுடலாக அந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆடம்பரம். தடபுடலாக இப்போ பக்கமாக கூட ஜனநாயகம் ஆடியோ லான்ச்சு நடந்தது, கரெக்டுங்களா? தடபுடல் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடம்பரம். தடி போடுதல். ஒருத்தர் நடந்து போகிறான், இடையில ஒரு தடியை போடுறோம், என்ன அங்கே நடக்கும்? அவனை நாம் ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணுறோம், இடையூறு செய்தல். தடிமாடு, இது ஈஸி தானே. தடிமாடு அப்படின்னா தடிமாடு மாதிரி இருக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொளுத்தவன். தட்டி கழித்தல். கொடுத்த காசை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான், எதையோ ஒன்று தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கிறான், சாக்கு போக்கு சொல்கிறது தான் தட்டி கழித்தல் அப்படின்னு சொல்கிறது. தட்டி கேட்டல். தட்டி கேட்குறதுனா பாரு, தட்டி கேட்குறான் பாரு, அவனை மாதிரி இருக்கணும், அவன் பையனை வந்து கரெக்டாக தட்டி கேட்குறான், கண்டிக்கிறது அந்த மாதிரி. அடுத்து தட்டி கொடுத்தல் அப்படின்னா ஈஸி தானே. தட்டி கொடுத்தல்னா உற்சாகப்படுத்துதல். தூண்டுதல் மீனிங்கை விட உற்சாகப்படுத்துதல் தான் கரெக்டாக இருக்கும். வேணால் தட்டி கொடுக்குறான், ஓகே, தூண்டுறது ஓகே தான், சரிங்களா? அடுத்தது தட்டி சொல்லுதல். ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், டே நீ பேசுகிறது தப்புடா, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இது வேறு ப்ரோக்ராமு, நீ பாட்டுக்கு வேறு எதையோ சொல்லிகிட்ருக்கிற அப்படின்ட்டு அவன் பேச பேச தட்டி மறுத்து உரைத்தல், இது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தட்டி பறித்தல். ஈஸி தானே. தட்டி பறித்தல்னா அடித்து பிடுங்கிறது அப்படின்ட்டு. தட்டி பார்த்தல். தட்டி பார்த்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல தட்டி அப்படிங்கிறது கதவை தட்டுறது. அதாவது தட்டி பார்க்குறான், உள்ளே யாராக இருக்காங்களா இல்லையா, இல்லை உண்டியில் தட்டி பார்க்குறான், உள்ளே காசு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி யாரும் அறிய முயலுதல் அப்படிங்கிற மீனிங்கு. அடுத்தது தட்டி போடுதல். தட்டி போடுதல் அப்படின்னாலும் மறுத்தல், இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, யூஸுக்கு. தட்டி போடுதல். தட்டி போடுதல். தட்டை போடுதல்னா மறுத்தல். தட்டை தூக்கி போடுற மாதிரி வச்சுக்கோங்க, எனக்கு சோறு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தட்டி அழைத்தல். இந்த இடத்துல தட்டி அழைத்தல் அப்படின்னா, இந்த இடத்துல தட்டி அப்படின்னா போருக்கு கூப்பிட்றது. எப்படி சொல்கிறது, இந்த கோயில் திருவிழாக்களை பார்த்தீங்கன்னா, இந்த வீதி வீதியாக ஒருத்தர் வந்து எல்லோரும் இந்த தடவை கோயில் நோம்பி விசேஷம் நடக்குது அப்படின்ட்டு இந்த பறை அடிச்சுக்கிட்டே போவாங்கள்ல, அதை தான் தட்டி அழைத்தல், அதாவது போருக்கு அழைத்தல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தட்டி விடுதல். தட்டி விடுதல். தட்டி விடுதல் அப்படின்னாலும் இந்த உற்சாகப்படுத்துதல் தான். தட்டி விடுறது, தூண்டுறது, இந்த மாதிரி அந்த மீனிங்கு. அடுத்தது தட்டு கெடுதல். வறுமையால் நிலை கெடுதல். தட்டு அப்படின்னா பிச்சை எடுக்கிற தட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தட்டு கெடுதல், தட்டு வாங்குகிற அளவுக்கு ஆகிட்டான், பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற போது தட்டு கெடுதல். கெடுதல் அப்படிங்கும்போது வறுமையால் நிலை கெடுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்டு உண்டு போதல். தட்டு உண்டு போதல், அதே தட்டு தான் உண்டு போதல் அப்படிங்கும்போது தடப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தட்டு தடங்கள், தட்டு தடை, இது ஈஸி தானே, தடுமாற்றம். தட்டு பறத்தல். தட்டு தூக்கி போடுறீங்க, பறக்குது, அதை அந்த இடத்துல என்ன நாம் தெரிஞ்சுக்கலாம், திடீர்னு மறையுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது தட்டுமாறி. தட்டுமாறி. தட்டுமாறி அப்படின்னா ஏமாத்துபவன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தட்டுமாறி அப்படின்னா ஏமாத்துபவன். தட்டுமானம். தட்டுமானம் தந்திரவழி. தட்டு முட்டு நமக்கு தெரியும் வீட்டு சாமானுங்கிறது, ஆனால் தட்டுமாறி அப்படிங்கிறது ஏமாற்றுபவன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா இது நமக்கு பெருசாக எப்படி தெரியாது நமக்கு டக்குன்னு. அதேமாரி தட்டுமானம் அப்படிங்கும்போது தந்திரவழி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தண்டத்து கழுதல். ஒன்றை ஒரு பயனுமின்றி செய்தல். வேஸ்ட்டாக ஒரு ஒன்றுக்குமே ஆகாது, தண்டத்துக்கு இருக்கிறாயா, தண்டத்துக்கு அழுதல் அப்படி வச்சுக்கோங்க. தண்டத்துக்கு இருக்கிறாயா, ஒன்றை ஒரு பயனுமின்றி, ஒன்றுமே வேலைக்காகாமல் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தண்டு மிண்டு. இப்போ எப்படி தட்டுமாறி ஏமாற்றுபவன், தட்டுமானம் தந்திரவழியோ, தண்டு மிண்டும் தெரிஞ்சுக்கணும். தண்டு மிண்டு, தண்டு பகுதியில் வந்து ஒரு மூர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தண்டு வலித்தல். தண்டு வலித்தல் அப்படின்னா இந்த படகு ஓட்டுறவங்க அந்த இது வச்சுருப்பாங்கள்ல, அந்த துடுப்பு, அந்த துடுப்பை வந்து வலிச்சு தானே ஆற்றுல வலிச்சு தானே கரையை இது பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது படகு துடுப்பு தள்ளுதல் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, வலித்தல் அப்படிங்கும்போது. அடுத்து தண்ணி காட்டுறிய, எனக்கே தண்ணி காட்டுறியா நீ அப்படின்னு சொல்லுவோம்ல. தண்ணி காட்டுறதுனால என்னது, ஏமாத்துறது,
அலைக்கழித்தல் அப்படின்னா என்ன சொல்கிறோம், அதான் ஏமாத்துறது தான். எனக்கே வந்து தண்ணி காட்டுற நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது தந்தனப்பாட்டு. இந்த பாட்டு இருக்குல்ல, இன்னும் தந்தன பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாயா, எப்போ பார்த்தாலும் ஒன்றும் வறுமையில் இருக்கிற மாதிரியே நடிக்கிறாயா, ஏழை மாதிரியே நடிக்கிறாயா, தந்தன பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தி தந்தியாய், தந்தி தந்தியாய், வரிசை வரிசையாய். ஓகே, இது வேணால் வச்சுக்கலாம். தந்தியாய் அப்படின்னா தந்தி தந்தினா வரிசை வரிசையா அப்படின்ட்டு. தப்பி தவறியோட உங்கள்கிட்ட நான் இனிமேல் எதையும் சொல்ல மாட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ தப்பித்தவறி அப்படிங்கும்போது தவறுதலாய். தலை காட்டுதல். தலை எந்த தலை, தோனியா இல்லை வந்து அஜித்தா அப்படிங்கிற மாதிரி இல்லை. தலை காட்டுதல் அப்படின்னா நம்ம தலையை மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி, ஒரு ராமராஜ சட்டை மாதிரி 10 பேர் இருக்கிற இடத்துல நானும் தெரிகிறேன், அந்த தலை காட்டுதல். தலைகீழாய் நிற்கிறது. தலைகீழாக நிற்கிறாயா, சண்டைன்னு வந்துட்டால் போதும், சும்மா கோபமாக செருக்காக நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. செருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தலையில் அந்த கோபமாக நிற்கிறதா சொல்லுவாங்க. அடுத்தது தலைக்கை தருதல். தலை கை தருதல், கையால் தழுவி அன்பு காட்டுதல். தலைக்கை, தலையில் கை வச்ச கோபந்தான் சொல்லுவாங்க. தலைக்கை, தலையில் கை வச்சுட்டு கையால் தழுவி அன்பு காட்டுதல். ஓகே, தலைக்கை அப்படிங்கும்போது கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிற மீனிங் தான், ஆதரவு அன்பு கொடுக்கறது தான். கையால் தழுவி அன்பு காட்டுதல் அப்படின்னு சொல்கிறோங்க. ஓகேங்களா. அடுத்தது தலை சாய்தல். நம்ம தலை சாஞ்சிருச்சு அப்படின்னா என்னது, படுத்துருச்சு, கீழே படுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. தலை தடுமாற்றம். தலை தடுமாற்றம்னா, தடுமாற்றம்னாவே குழப்பம்தான், பெருங்குழப்பம். ஓகே. அடுத்தது தலை தெறிக்க அப்படிங்கும்போது இது நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை தானே. தலை தெறிக்க ஓடுறாயா, தலை தெறிக்க அப்படின்னா புழுதி கிளம்ப பொறி கிளம்பும்படி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தளத்தலை, தளத்தலை 2 தலை வந்துடுது, அதனால் வந்து அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். தளத்தலை ஒருவரும் இடந்தோறும் அப்படின்ட்டு. தலைப்பாமாரி, தட்டுமுட்டு மாதிரி தலைப்பாமாரி, பாமாரி, பேமானி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பெருமோசக்காரன். தலை மடங்குதல் அதே தான், அதாவது தலை சாயறது அப்படின்னா படுத்துருச்சுன்னு அர்த்தம். தலை மடங்குது அப்படின்னா, தலை மடங்குதுன்னா நான் நோட் பண்ணி பாருங்க, தலை மடங்குது அப்படின்னா அந்த வெக்கப்படுற மாதிரி, அவனுக்கு ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், அந்த அர்த்தம். தலை முழுகுதல் நமக்கு தெரியும். தலை முழுகுதல்னா நீ உன் சாவகாசமே நீ எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் தலை முழுகுதல்னு சொல்லுவாங்க. தலைமுறை தலைமுறையாய், இது ஈஸி கரெக்டாக. பரம்பரை பரம்பரையாய். தலைமேல் கொள்ளுதல். தலைமேல் கொள்ளுதல் அப்படின்னா அவன் தான் வந்து பொறுப்பாக இருக்கிறான், அவன் தான் தலைமேற்கொள்ளுதல். இந்த பிக் பாஸில் எப்படி ஒரு 10 பேர்த்தில் ஒரு ஆள் தலைவனாக சூஸ் பண்ணுறாங்க, அந்த பொறுப்பை ஏற்ற அந்த அர்த்தம். அடுத்தது தடுத்து ஆட்கொள்ளுதல். தடுத்தாட்கொள்ளுதல் அப்படின்னு படிக்கிறத விட தடுத்து ஆட்கொள்ளுதல் அப்படின்னு பிரித்து படித்தோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தடுத்து ஆட்கொள்ளுதல்னால் அவனை நம்ம பக்கம் வசம் பண்ணிக்கிறது, நம்ம பக்கம் இழுக்கிறது, அவனை திருத்தி. தடுத்து அப்படின்னா திருத்தி வசமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது தட்டல் தடுவல். தட்டல் தடவலாக இருக்குது, எந்த காரியம் பண்ணாலும் சரி தட்டல் தடுவலாக இருக்குது. இந்த கலை சொல்ல எடுத்தாவே போதும், தட்டல் தடுவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. முட்டுப்பாடு. தட்டு அழிதல், அதே தான். தட்டு அழிதல்னாவே நிலை குலைதல், தோல்வியுறுதல், அந்த மாதிரி. ஆனால் இதிலே நமக்கு குழு இருக்குது, அழிதல் அப்படின்ட்டு. தலையாட்டி பொம்மை, எதுக்குமே இறங்கி இங்கேயும் தலையாட்டுவான் அங்கேயும் தலையாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி, எதற்கும் இணங்கி நடப்பவன். ஓகே. தலையிடுதல், தேவையில்லாமல் தலையிடாத. அவங்க வீட்டு பிரச்சனை அவங்களோட போகட்டும், நீ எதுக்கு போய் உள்ள மூக்க விடுற, தலையிடுற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து காரணமின்றி பிற காரியத்தில் புகுதல் அப்படின்னு அர்த்தம். தலையெடுத்தல். தலையெடுத்தல் அப்படின்னா தலைமை பொறுப்பை எடுக்கிறது. தலையெடுத்தல்னால் இந்த வெட்டுறது சீவுறது அந்த அர்த்தம் கிடையாது. தலையெடுத்தல் அப்படின்னா ஒரு ஒரு உயர்வான நிலைக்கு வருதல், அவன் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கணும். தலையெடுத்தல் அப்படின்னா மேல்நிலைக்கு வருதல் அப்படின்ட்டு. அடுத்தது தவளை வாங்குதல். தவளை வாங்குறான், என் வேலை எதுக்கு தான் இப்படி கொடுக்குறானே தெரில இந்த மேனேஜரு, வாரம் நாளே இவ்வளோ வேலை வாங்குறான், தவளை வாங்குறான் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அடுத்தது தவிடு பொடி, இது ஈஸி தான், பொடி பொடியாக்குதல். தழுதழுத்தல். தழு அந்த நாக்கு நாமையில் வந்து இந்த லூ இந்த ழா அப்படிங்கும்போது அந்த நாக்கு குளரும் இல்லை,
அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். நாக்கு கொளறுதல் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல தழு, அப்போ அந்த லாவை வச்சு நாக்கு கொளறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தளர்ந்து கொடுத்தல். தளர்ந்து, இது நமக்கு தெரிவிக்கலாம். தளர்ந்து கொடுக்குறாயா அப்படின்னா இணங்கி வராயா அப்படின்ட்டு. அடுத்தது தள்ளி வைக்கிறது. தள்ளி வைக்கிறது ஈஸி தானே. அவனை கிராமத்தை விட்டு தள்ளி வை, ஊரை விட்டு தள்ளி வை அப்படிங்கிற விலக்கி வைக்கிறது அப்படிங்கிறது. நாள் ஒற்றி வைத்தல், இந்த ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் நாள் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங். அடுத்தது தருக்கு அணித்தல். தருக்கு அணித்தல், தருக்கு அப்படின்னா பழம் கன்றி போதல். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தருக்கு அணித்தல் அப்படிங்கும்போது நிலைத்தல், பழங்கன்றி போதல். ஒரு சில வார்த்தைகளை வந்து எழுதிக்கோங்க. இதெல்லாம் மீதியெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது தன்னை கட்டுதல். தன்னை கட்டுதல்னால் என்ன? சரி பண்ணிக்கிறது தான். அதாவது கரெக்டாக இனிமேல் வந்து கரெக்டாக செலவு பண்ண, கரெக்டாக இரு, உடம்ப நல்லா பார்த்துக்கோ, கட்டுக்கோ, சரியா, கரெக்டாக சரி பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான். போதியதாதல், செட்டாக நடத்துதல், தன்வயப்படுத்தல் அப்படிங்கிற மாதிரி. தன்னந்தனி நமக்கு ஈஸி. முற்றும் தனிமையாக தன்னந்தனியாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாக்கு பொறுத்தவன். அவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாயா அப்படின்னா என்னது? தாக்கு பொறுத்தவன் சொல்லலாம். அப்போ அவன் எப்படி இருப்பான்? உடல் வலிமையானவன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை வந்து எவ்வளோ பிரச்சனையானாலும் அவன் குடும்பத்தை அவன் நல்லா தாக்கு பிடிச்சி குடும்பத்தை நடத்துகிறான் அப்படின்னு சொல்லும்போது பெரிய குடித்தனக்காரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தாங்கி தடுக்கு இடுதல். தாங்கி தடுக்கு இடுதல் அப்படிங்கும்போது மிகுந்த உபசாரம் செய்தல். அவனை தாங்கிக்கிறான், எந்த தப்பு செய்யக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத தான் மிகுந்த உபசாரம் செய்தல். அடுத்தது தாட்டு பண்ணுதல். தாட்டு போட்டு பண்ணுறாயா அப்படின்னா டைமை கடத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. தாட்டு பண்ணுதல்னால் தாட்டு போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப காலம் கடத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தாண்டுகால் போடுதல். நூலில், இது நமக்கு தெரியுமில்ல, தாண்டுகால் ஒரு சைக்கிள்லேயோ பைக்லேயோ தாண்டுகால் போடும்போது இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி, இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம், அந்த ஆப்ஷனை வச்சு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது தாம்பும் தோண்டியும் ஆதல். தாம்பும் தோண்டி அப்படின்னா இந்த விவசாயத்தில் இந்த பயன்படுத்துவாங்க தாம்பும் தோண்டி அப்படின்ட்டு. அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கும். இந்த கிணத்துல கயிறை இறைக்கிறதுக்கு அந்த அந்த இது இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க? தூக்குச்சட்டியா? தூக்குச்சட்டியோ அந்த கயிறும் ஒரே ஒற்றுமையாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் தாம்பும் தோண்டியும் ஆதல், மிக ஒற்றுமையாக இருக்கிறது. அடுத்தது தாம்பூலம் மாற்றுதல் நமக்கு தெரியும், திருமணம் உறுதி செய்தல் அப்படிது. தாம்பூலம் பிடித்தல் அப்படின்னா முன்னாடியே இந்த புரோக்கரில் என்ன பண்ணுவாங்க, சரி தாம்பூலம் பிடிச்சிக்கலாம் அப்படிம்பாங்க. நயவஞ்சமாக எதையோ ஒன்று சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. அதை தான் வந்து தாம்பூலம் பிடிக்கிறது அப்படிங்கிறது. தாம்பூலம் வைத்தல், மறைவை வெளியாக்குதல், அழைத்தல். தாம்பூலம் வச்சு தானே கூப்பிடுவாங்க கல்யாணத்துக்கு. அப்போ என்னது? அதுக்கு பேர் என்னது? அழைக்கிறது அப்படின்ட்டு. அடுத்தது தாரை வாக்குறது. தாரை வாத்துட்டாயா, அவன் குழந்தைய தாரை வாத்துட்டான் அப்படின்னா தொலைச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். தத்தம் பண்ணுதல், தாரை வாத்துட்டானாவே அந்த தொலைக்கிற மீனிங் தான். ஓகேங்களா? அடுத்தது தார்தாரா. இது ஈஸியாக தான் இருக்குது. தார்தாரா பிரிஞ்சு, தார்தாரா நம்ம சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை தானே, துண்டு துண்டாக. தார் பாய்ச்சுதல், மூளை கச்சம் கட்டுதல். அதாவது தார் பாய்ச்சுதல் அப்படின்னா இந்த கச்சம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்த ஒரு சில பெரியவங்க இந்த பிச்சை இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த துணியை வந்து இந்த இடுப்பு ஓரத்தில் ரெண்டு முடிச்சு நல்லா போட்டு குழந்தைய வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து மூளை கச்சம் கட்டுதல் அப்படிப்பாங்க. இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா முடிச்சு போட்டு கட்டி வைப்பாங்க. அதை தான் தார் பாய்ச்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது தாலி பெருகுதல். தாலி பெருகுதல் அப்படின்னா தாலிச்சரடு அற்று இருகை. அற்று இருகை தாலிச்சரடு. தாலி பெருகுதல்னா அதான் தாலி கயிறு அத்துக்கிறது அந்த மீனிங்கு. தாழ்ந்து கொடுத்தல். தாழ்ந்து கொடுத்துட்டாயா அப்படின்னா இது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், இணங்கி அப்படின்ட்டு. தாளம் போடுறது. தாளம் போடுதல்னா என்ன? இனிமேல் சோத்துக்கு நீ தாளம் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அங்கே என்ன வரும்? வறுமையால் கஷ்டப்படுறது அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா வந்து தாளம் போட்டுக்கிட்டே இருக்கிறான், ஒரு பொருளை வாங்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் தாளம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா விடாது கெஞ்சுறது. ஓகே. அடுத்தது தாளித்து கொட்டுதல். தாளித்து கொட்டுதல் அப்படின்னா புனைந்து கூறுதல், செருகி பேசுதல். எப்போ பார்த்தாலும் ஒரு பேச்சை வந்து தாளித்து கொட்டுறோம் அப்படின்னா என்னது? கோபமாக பேசுகிறது அந்த அர்த்தம்.
அடுத்து தாறு தாரா, இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். துண்டு துண்டா, சிறு துண்டுகளாக கிழிக்கிறது. தாறுமாறாக பேசுகிறது திட்டுறது தானே, கோபமாக பேசுகிறது திட்டுறது, அதெல்லாம் வந்து பிதற்றுதல் அப்படிங்கிற இந்த சொல்ல வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிதற்றுதல் அப்படின்னாலும் தாறுமாறு அப்படிங்கிறனாலும் ஒன்று தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தான் தோன்றி, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், தான் தோன்றி அப்படின்னா செருக்குடையவன். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை தான் வந்து நாம் எழுதி ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கணும். தான் தோன்றி அப்படின்னா செருக்குடையவன் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது திக்கு கெடுதல், திக்கு முக்கு அப்படிங்கிற மாதிரி திசை தெரியாமல் மயங்கி கெடுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது திக்கு முக்காடுதல், இது ஈஸி தானே. திக்கு முக்காடுறான்னா நான் ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் போயிட்டு வந்து திக்கு முக்காடுறான்னா அவனுக்கு மூச்சு முட்டுது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து பிழை திருத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திசை புரட்டன், புரட பொய்யன், பெரும் பொய்யன். திசை புரட்டன்னா பொய்க்காரன் இல்லை, பெரிய பொய்யன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது திசை அடித்தல், நல்ல யோகம். திசை அடித்தல்னா என்ன, அவன் பக்கம் இனி திசை காத்தடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் திசை அடித்தல் அப்படிம்பாங்க. திட்டம் பண்ணுதல் ஈஸி, ஏற்பாடு செய்தல் அப்படின்னு. திட்டவட்டம், இதுவும் ஏற்பாடு தான். என்ன, செவ்வை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. செவ்வை அப்படிங்கிறத நம்ம தெரியணும். ஏற்பாடுங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், திட்டவட்டங்கிறது. ஆனால் திட்டவட்டத்துக்கு ஏற்பாடு அப்படி இன்னொரு சொல் என்ன அப்படின்னா செவ்வை. செவ்வை அப்படின்னாலும் திட்டவட்டம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. திண்டாட்டம் ஓகே, ஈஸி தான். மனக்கலக்கம், திண்டுக்கு முண்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எதுகை முனையாகவே இருக்குது. திண்டுக்கு முண்டு அப்படின்னாவே எதிரடையாக பேசுறது அப்படின்ட்டு. அடுத்தது தித்திக்க பேசுதல். தித்திக்கனா அழகாக பேசுகிறது தானே, அதாவது தித்திக்க பேசுகிறாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. முகமனாக, முகம் மலர அப்படின்னு சொல்கிற மாதிரி முகமனாக பேசுதல். தித்திரிப்பு, தித்திரிப்பு அப்படின்னா புனை சுருட்டு அப்படின்னு அர்த்தம். தித்திரிப்புனா புனை சுருட்டு. இது என்ன அர்த்தம்னு நான் கொண்டு வரேன். அடுத்தது திமிர் பிடித்தல். திமிர் பிடித்தல் ஈஸி தான், கொளுத்தல் அப்படின்ட்டு. திமில குலம், திமில குமிலம் அப்படின்னா மகிழ்ச்சி மிகுதி. அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணும். அப்போ திமிலம் அப்படின்னா மகிழ்ச்சி, குமிலம் அப்படின்னா மிகுதி. ஓகேங்களா. திமிலம் குமிலம் அப்படின்னா மகிழ்ச்சி மிகுதியாக இருக்குது, பேர் ஆனந்தம் அப்படிங்கிறது தான் வந்து திமில குமிலம். அடுத்தது திமிரி அடித்தல். ஒரு பேச்சை பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் திமிர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏற்று பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் திமிரா பேசுறது அப்படிங்கிறதுனா ஏற்று பேசுறது. திராணி செலுத்துதல், திராணி இருக்கா அப்படின்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். திராணி செலுத்துதல் அப்படின்னா அந்த வேலையில் நல்லா கொஞ்சம் கவனமாக செலுத்துறது, அதாவது திராணி செலுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகாரம் செலுத்துதல் அப்படின்ட்டு. அடுத்தது திருக்காப்பிடுதல். இது வந்து கோயிலில் இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நாம் அதை தெரியல, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் வந்து இந்த 12 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருக்காப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நட சாத்துற நேரம் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. திருக்காப்பிடுதல் அப்படின்னா கோயில் கதவை மூடுறது, நட சாத்துறது, அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது திரை தவிர்தல். திரைத்து அவிர்தல் அப்படின்னா விட்டு விட்டு, திரையில் அவிர்தல் அப்படிங்கும்போது விட்டு விட்டு ஒலிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திரைத்து பாடுதல். திரைத்து பாடுதல்னாவே தெரிஞ்சுக்கலாம்ல, திரும்ப திரும்ப விட்டு விட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு. பாடுதல் அப்படிங்கும்போது அதாவது இழுத்து பாடுறாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப நீட்டி பாடுறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. அடுத்தது திருநாடலம் அலங்கரித்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலங்கரித்தல் அப்படிங்கும்போது நல்ல நிலைமையை அடைதல் அப்படின்னு அர்த்தம். திருநாடல் அலங்கரித்தல், இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அடுத்து திருப்பூட்டு, மணமகள் தாலி கட்டுகை. மணமகள் இப்போ திருப்பூட்டு அப்படின்னா இந்த கல்யாணம் ஆனவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக மறுபடியும் தாலி கயிறை மாற்றுவாங்க, அதை தான் வந்து சொல்லுவாங்க, சரிங்களா, திருப்பூட்டு அப்படின்ட்டு. ஓகேங்களா. அடுத்தது திறந்து பேசுதல், மனதை விட்டு, இது ஈஸி தானே, மனம் திறந்து பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான். அடுத்தது திருதிருத்தல் அப்படிங்கும்போது அவன் மூஞ்சி என்னன்னு தெரியல, திருன்னு இருக்குது, ஏதோ பயத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் திருதிருத்தல் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். தின்னிமாடன் நல்லா திங்கிறவன், நல்லா வயிறார நிறையா தின்னுக்கிட்டே இருக்கிறவனை தான் வந்து தின்னி மாடன் அப்படிம்பாங்க. மிதமிஞ்சி தின்பவன். தீட்டி பார்த்தல்,
கல்வி முதலியவற்றை சோதித்தல். அதாவது ஒரு எதையோ ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதை நல்லா ஆராய்ஞ்சு நல்லா தீட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து என்ன சொல்கிறது, நல்லா சோதித்து ஆராய்ஞ்சு அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அடுத்தது தீர்க்க அழிய. தீர்க்க அழிய அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக. தீர்க்கழிய அப்படின்னா ரொம்ப அதிகமாக. அடுத்தது பாருங்கள், இதுவும் அதே தான். தீரக்கழிய. தீரக்கழிய அப்படின்னாலும் மிக அதிகமாக அப்படிங்கிறது ஒரே அர்த்தம் தான். அடுத்து தீவட்டி கொள்ளையடித்தல். நெறி தவறி பொருள் திரட்டுதல். தீவட்டி. தீவட்டி தலைய அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே பாருங்கள் அடுத்த வார்த்தையே இருக்குது. தீவட்டி தடியன், அதாவது பயனில்லாத ஒரு புத்திசாலி இல்லாதவன் அப்படிங்கிறவன் தான் வந்து தீவட்டி தடியம்பாங்க. அப்போ தீவட்டி கொள்ளையடித்தல்னாவே கொள்ளையடிக்கிறத வச்சு நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ தப்பான வழியில் பொருளை சேர்த்துறது, அதை தான் சொல்லுவாங்க. அடுத்தது தீபாவளி ஆதல். ஆக்சுவலாக தீபாவளியில் திவாலின்னு வரும். அதாவது திவால் ஆயிடுச்சு, அவன் 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 கடையே வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ என்னது, அவன் கடனால் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அடுத்தது தீ விழித்தல். தீ விழித்தல்னால் நெருப்பு. தீனாவே நெருப்புன்னு வரும், அதை வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தீ விழித்தல்னால் அவன் கண்ணு பாரு அவ்வளவு நெருப்பாட்டம் இருக்குது அப்படின்னா என்னது, கோபமாக இருக்கிறான்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். துணி தாண்டுதல் அப்படின்னா என்னது, இன்னும் இந்த கிராமத்திலலாம் பண்ணுவாங்கள்ல, துணி தாண்டுதல்னா என்ன, சத்தியம் பண்ணுறது, அதை தான் வந்து துணி தாண்டுதல் அப்படின்ட்டு. துணிந்து மணியம் கட்டுதல். துணிந்து மணியம் கட்டுதல் அப்படின்னா ஒரு ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு கயிறு கட்டுறோம் அப்படின்னா என்னது, அவன் வந்து அதில் வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து பிடிவாதமாக இருக்கிறது. இதில் வந்து நான் வந்து இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன்னா அதுவும் பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் கொண்டு வந்துடலாம். கரெக்டு தான். இல்லைன்னா வந்து ஒரு எனர்ஜியாக இனிமேல் வந்து நான் நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு கோயிலில் போய் கயிறு கட்டுறோம்ல, அந்த மாதிரி ஊக்கத்தோடு முயலுதல் அப்படின்ட்டு. துண்டு துடக்கு. துண்டு துடக்கு இது நமக்கு இதுலேயே ஆன்சர் இருக்குது, துணுக்கு, சிறு துணுக்கு அப்படின்ட்டு. அடுத்தது துண்டு துணியுமாய். இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான், துண்டு துண்டாக அப்படின்ட்டு. துண்டு விழுதல். வேண்டிய அளவுக்கு மேல் மிச்சப்பகுதி அமைதல் நட்டமாதல். துண்டு விழுந்துருச்சு அப்படிம்பாங்கள்ல, ஒரு தொழிலில் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், நட்டமாகுது அப்படின்ட்டு. அடுத்தது துப்பு கெட்டவன். துப்பு கெட்டவன் அப்படின்னா அறிவற்றவன், அழுக்கு பிடிச்சவன், இந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது துப்பு துருப்பிடித்தல். துப்பு துருப்பிடித்தல் அப்படின்னா அதான் உளவாளின்னு சொல்லுவோம்ல, உளவு கண்டுபிடிக்கிறது. அதாவது துப்பு துருவி கண்டுபிடிக்கிறாயா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்னது, அவன் விவரமாக நல்லா விசாரித்து கண்டுபிடிக்கிறான், அதை தான் வந்து துப்பு துருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. துப்புரவாய். துப்புரவாய்னா ஈஸி, முழுதும் அப்படின்ட்டு. அடுத்தது தும்பி ஊதுதல். தும்பி அப்படின்னா வண்டு. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தும்பி ஊதுதல் அப்படின்னா என்னது, வண்டு போல் சவுண்டு விட்றான் அப்படிங்கிற மாதிரி, வண்டு போல் ஒலிக்கிறது. அடுத்தது ஓசையோடு வலிந்து மூச்சு வாங்குதல். வலிந்து மூச்சு வாங்குதல். ஒரு சில பேர் மூச்சு விடும்போது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டோடையே சுன்னு மூச்சு விடுவாங்கள்ல, அதை தான் தும்பி ஊதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தும்பு தட்டுதல். இது நோட் பண்ணிக்கணும். தும்பு தட்டுதல் அப்படின்னா நையப்புடைதல் அப்படின்னு அர்த்தம். தும்பு தட்டுதல்னால் நையப்புடைதல். துரும்பு முறித்து போடுதல். துரும்பு முறித்து போடுதல், பகை உண்டாக்குதல். துரும்பு முறித்து போடுனா நிறைய அவனுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் சொல்லுவாங்க. அடுத்தது துவசம் கட்டுதல். துவசம் எதிராளியாய் நிற்கர். துவசம் பண்ணிட்டாயா, துவசம் பண்ணுறாயா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ என்னது, நமக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் நிற்கிறான் அப்படிங்கிறது தான் துவசம் கட்டுதல். துள்ள துடித்தல். இது தெரியும், துள்ள துடிக்கிறதுனா என்னது, கஷ்டத்தில் அதாவது ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா என்னது, அவ்வளவு துடிச்சுக்கிட்டே இருக்கிறான், துள்ள துடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து மிக துயரால் வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது துரட்டி போடுதல். அது என்ன துரட்டி போடுதல், மறைப்பொருளை உசாவி அறிதல், தன்வயப்படுத்தல். துரட்டி போடுதல் அப்படின்னாலும் இந்த துரட்டிங்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது நம்ம பக்கம் வசப்படுத்துறது. ஓகேங்களா? அடுத்தது துறை காட்டுதல். துறை காட்டுதல்னால் ஈஸி தானே, வழிகாட்டுதல்ன்ட்டு. துறை போதல். துறை போதல் அப்படிங்கும்போது துறை காட்டுதல்னால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வழிகாட்டுதல்ன்ட்டு. அப்போ துறை போதல் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி நிறையா துறப்பு வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நிரம்புறது அப்படின்ட்டு. கற்று தீர்தல், காரிய முடிவு போதல் அப்படின்ட்டு.
துறை மாறுதல். துறை மாறுதல்னால் அந்த வழி தவறி போகிறது, துறை மாறி போகிறது அந்த மாதிரி. தூக்கி போடுதல். தூக்கி போடுதல் நமக்கு தெரிஞ்சிடும். எப்போ பார்த்தாலும் தூக்கி போடுறான்னா என்னது, அங்கே வந்து சண்டை எதையோ ஒன்று பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தூக்கி போடுதல் அப்படின்ட்டு. தூக்கி அடித்தல் வாங்கச் செய்தல், தூக்கி அடித்தல் தோற்கச் செய்தல். இது ரெண்டுக்குமே இதே மீனிங் தான் வரும். அதாவது சண்டை மூட்டுதல், தோற்கச் செய்தல், இதெல்லாம் வந்து தூக்கி போடுதல், தூக்கி அடித்தல். இது மட்டும் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. தூக்கி அடித்தல் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, வாங்கச் செய்தல், தோற்கச் செய்தல் அப்படின்ட்டு. தூங்கு மூஞ்சி, மந்தமாக இருக்குது அவன் மூஞ்சி அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மந்தனை வந்து தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தூண்டி காட்டுதல். தூண்டி காட்டுதல்னு நான் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், அவனை தூண்டி இது அப்படின்னு சொல்கிறோன்னா என்ன, அவனுக்கு எதையோ ஒன்று நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு அர்த்தம். விவரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ விவரித்தல் அப்படிது. பிறர் செய்த குற்றத்தை அவரிடம் குத்து காட்டுதல். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூண்டி காட்டுதல் அப்படின்னா அவனை தூண்டி இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். அடுத்தது தூண்டி கொடுத்தல். இதே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட தூண்டிட்டு அவங்ககிட்ட நம்ம எதையோ ஒன்று சொல்கிறோமில்ல, ஞாபகப்படுத்துகிறோமில்ல, அதை தான் வந்து தூண்டி கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நினைப்பு ஊட்டுதல், கோல் சொல்லுதல், குற்றத்தை வெளியிடுதல், தப்பு நீ பேசுகிறது அந்த மாதிரி தூண்டி கொடுக்கறது. ஓகே, இது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தூண்டி தூரப்பிடித்தல். தூண்டி துரப்பிடித்தல். துரப்பிடித்தல் அப்படிங்கும்போது நல்லா ஆராய்ஞ்சு பேசுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நுணுகி ஆராய்தல் அப்படின்ட்டு. தூண்டில் போடுதல், இது நமக்கு தெரியும். தூண்டில் போடுதல்னா என்ன, ஒரு மீனுக்கு தூண்டு போடுறோம்னா அந்த மீன் நம்மக்கிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் போடுறது. அந்த மாதிரி தூண்டில் போடுதல், தன்வயப்படுத்துதல்னு அர்த்தம். தூர்வாறுதல். தூர்வாறுதல் இது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கிணற்று வண்டல்களை வாரிடுது. இந்த தூர்வாரிட்ட சொல்லுவோம்ல, கிணத்துல தூர்வாரிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது தூவி விடுதல், இது ஈஸி, செய்தி பரப்புதல். தூளி மட்டம். தூளி மட்டம், தரை மட்டம், இது டைரெக்டாகவே இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். தூள்படுதல் தெரியும். தூள் பட்டுருச்சுன்னா தீவிரமாக காரியம் நடத்தல் அப்படின்னு. தூள்படுதல் ஓகே. தூள்படுத்துதல். தூள்படுத்துதல் அப்படின்னா தூளாக படுத்திட்டாயா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு காரியத்தை தூளாக படுத்திட்டான்னா முழுசும் அழிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லுவோம். அட்டகாசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அடுத்தது தந்தனப்பாட்டு பாடுதல் மாதிரி இங்கே பாருங்கள், தெந்தனம் அடித்தல். தெந்தனம் மடித்தல் அப்படின்னா அழிதல் தான். வீணே திரிதல், வேலையை உழப்புதல். தெந்தனம் அடித்தல், வீணாக திரிகிறது, தெந்தனம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தெந்தனம் அடித்தல்னால் வீணாக திரிகிறது, வேலையை உழப்புதல். இதெல்லாம் இப்போ ஸ்பாட்டில் பார்க்குறது தான். தெப்பலங்கெட்டவன். தெப்பலங்கெட்டவன்லாம் தெரிஞ்சுக்கணும். தெப்பலங்கெட்டவன் அப்படின்னா அதான் வலிமை இல்லாதவன், பலவீனன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெம்மாடி. தெம்மாடினா அறிவில்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவனை வந்து தெம்மாடி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிதல், இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், தெரிவாய் அறிதல். தெருமறுதல். மறுதல். தெருமறுதல் அப்படிங்கும்போது மனம் சுழலுதல். மனம் சுழலுதல்னால் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இல்லை வந்து சந்தோஷத்தில் ஏதோ ஒரு நினப்பில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தெருமறுதல், அறுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. தெருமறுதல். தெல்லடித்தல். தெல்லடித்தல் அப்படிங்கும்போது ஒரு துரோகம் செய்கிறது, வஞ்சனை, துரோகம் செய்கிறது, வஞ்சனை செய்தல் அப்படின்னா தெல்லடித்தல். இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்கணும். தெல்லடித்தல், தெருமறுதல், இதெல்லாம் மீதி கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அடுத்தது தெளிதல் ஓகே. தெரிக்க பேசுதல் அப்படின்னா என்னது, தெரிக்க பேசுதல்னால் ஒருத்தன் பேசும்போது தெரிக்க பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்ன சொல்கிறேன்னா நிதானமின்றி கடுத்து பேசுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தெற்றென, விரைவாக, உடனே, தெளிவாக. தெற்றென, விரைவாக, உடனே, அது ஓகே. தென்படுதல் அப்படின்னா புலப்படுதல், தெரிஞ்சுக்கலாம். தேடி ஓடி திரிதல். தேடி ஓடி திரிதல்னாவே ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறான், பெருமுயற்சி எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தேத்தால் அடித்தல், பலவிடத்தும் மலிவாக விற்றல். தேத்தால் அடித்தல் அப்படின்னா பலவிடத்தும், எல்லா இடத்துலையுமே வந்து குறைவாகவே விற்கிறது, மலிவாக விற்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தேத்தால் அடித்தல். தேத்து ஆள் அடித்தலா, தேத்தால், தேத்து ஆள் அடித்தல், ஆள் அடிக்கிறது ஓகே. தேய்ந்தும் ஆய்ந்தும் போதல். தேய்ந்தும் ஆய்ந்தும் போதல் அப்படின்னா ஓகே,
உடம்பு தேஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான், உடல் ஒல்லியாகிட்டே போயிட்டுருக்கிறான், தேஞ்சு மாஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். தொங்கல் விழுதல் அப்படின்னாலும் இப்போ மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தொங்கல் விழுதல்னா என்ன, சுருங்கி போகிற மாதிரி குறையுது அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சி பண்ணுதல் அப்படிங்கும்போது தொடர்ச்சி பண்ணு, இந்த வழக்கை தொடர்ச்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி, தொடர்ச்சி பண்ண நான் கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு இடுதல் ஒரு ஒரு உத்தரவு மாதிரி தான் சொல்கிறாங்க. தொடர்ச்சி பண்ணுதல்னால் வழக்கிடுதல் அப்படின்ட்டு. தொடு பிடி இடைவிடாமல், இது ஓகே தெரிஞ்சுக்கலாம், ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தொடை தட்டுதல்னால் என்னது, இப்போ ஆரம்ப காலத்துலாம் பார்த்திங்கன்னா தொடை தட்டி தானே சண்டைக்கு இழுப்பாங்க, அதை தான் வந்து தொடை தட்டுதல் அப்படிம்பாங்க. தொட்டக்குறை விட்டக்குறை அப்படிம்பாங்க. தொட்டக்குறை விட்டக்குறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முன் ஜென்மத்தில் வந்து அவன் பண்ண குறை இப்போ வந்து வினையாக நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டக்குறை விட்டக்குறைன்ட்டு ஒரு பழமொழியும் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தைகளும் இருக்குது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முற்பிறவியில் தொடங்கி விட்ட வினை குறை அப்படின்ட்டு. அடுத்தது தொட்டு அப்படின்னா சிறுக, ஓகே. தொண்ணாத்தல் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தொண்ணாத்தல் அப்படின்னா கெஞ்சி நிற்கிறது. தொத்தி ஏறாயா, அதிகாரம் காட்டிக்கிட்டே இருக்கிறான், பற்றி ஏறுதல். தொத்தினா ஓகே, பற்றி தொத்திக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவோம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பற்றி ஏறுதல் அப்படின்ட்டு. தொப்பி போடுறியா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ தொப்பி போடுதெல்லாம் ஏமாத்துறது. எனக்கே தொப்பி காட்டுறாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஏமாற்றுதல், மயக்கி கேடு செய்தல் அந்த மாதிரி. அடுத்து தொய்ய போடுதல், ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல். தொய்ய போடுதல் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்காக ரொம்ப தாழ்த்தி பேசுகிறது. அதை வாங்கிறதுக்கோசரம் அவன் எப்படி வேணால் மட்டம் தட்டுறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, தொய்ய போட்டு அப்படி அந்த வேலை நீ வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு காரியத்தை சிறிது தாழ்த்துதல், ஒரு பயனுக்காக காரியத்தை சிறிது தாழ்த்துதல். தொலைதூரம் மிக்க தூரம், தொன்று தொட்டு அனாதி காலமாய், தொன்று தொட்டு அப்படின்ட்டு போது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தோப்பு கரணம் அப்படின்னா என்னது, சொன்னபடி நடக்கிறது. தோல் கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல், ஓகே. தோன்ற கொடுத்தல், போதுமானபடி கொடுத்தல். போதுண்டா எனக்கு, நீ கொடுத்ததே போதும் அப்படின்னா என்னது, அதுவே வந்து தோன்ற கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நகையாடுதல் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம், சிரிக்கிறது. நச்சு பிச்சு நச்சையாக இருக்குது, நம்ம சொல்லுவோம்ல, வந்தாவே நச்சையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நசன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான். நடமாடுதல், வழங்குதல், பரவி இருத்தல். நடமாடுதல்னால் என்ன, வழங்குதல், பரவி இருத்தல். நடு சொல்லுதல், நியாயம் சொல்லுதல். நடுவில் நின்று சொல்லு அப்படின்னா என்ன, அது அவன் நியாயம் சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் சொல்லுதல் அப்படின்ட்டு. நடுத்தெருவில் விடுதல்னால் இது நம்ம இந்த சந்தியில் நிற்றல் அந்த கணக்கு தான். நடுத்தெருவில் அப்படின்னா ஆதரவின்றி கைவிட்டு போதல். நட்ட நடுப்பு எற நடுமத்தி. நட்ட நடுப்பு எற அப்படிங்கும்போது நடுமத்தியில் நோட் பண்ணிக்கோங்க. நட்டமாய் நிற்கிறது, ஓகே. நட்டாமுட்டினாலும் வஞ்சகம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நட்டாற்றில் நடு ஆற்றுல விடுறதுனாலும், நடு ஆற்றுல விட்டால் என்னது, கஷ்டத்தில் வர்றதானே, ஆபத்தில் விடுதல். நட்டுக்கு நடுவே, இந்த நட்டுக்கு நடுவே, நட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுமத்தியில் அப்படின்னு இருக்குது. இந்த நடுவே வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். இந்த நண்டு நசுக்கெல்லாம் நாம் சொல்கிறோம்ல, இந்த நண்டு நசுக்கெல்லாம் இப்போ கோவம் வருது அப்படின்னா என்னது, சின்ன குழந்தைங்க. நயந்து சொல்லுதல், நயம்னா அந்த கெஞ்சுறது, நயமாக பேசுகிறாயா அப்படின்னு சொல்கிறது. அப்போ வேண்டி கொள்ளுதல், நயந்து சொல்லுதல், வேண்டி கொள்ளுதல். நரிக்கு குளிப்பாட்டுதல், அப்போ நரி குளிப்பாட்டுதல் அப்படின்னா என்னது, நய வார்த்தைகளால் நரி குளிப்பாட்டுறாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏமாத்துறது தான், நல்லா அப்படியே வஞ்சகமாக பேசி ஏமாத்துறது அப்படிம்பாங்க. அடுத்தது நறுக்கு பிற்கல், மசிந்தும் மசியாததுமான அரைப்பு. நறுக்கு பிறுக்கு அப்படின்னா மசிந்து, அதாவது இந்த சோறு நாம் ஆக்கும்போது பார்ப்போம், தொட்டு பார்ப்போம். நம்ம ஒரு சில கடையில் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லாவே வெந்திருக்காது. அப்போ அதை தான் வந்து நறுக்கு பிறுக்காக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மசிந்தும் மசியாததுமான அரைப்பு. நறுநாட்டியம் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சின சுத்தம்,
அதாவது வந்து சுத்தபத்தமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பாங்க ஒரு சிலர். அதாவது வந்து நறுநாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நறுநாட்டியம் பேசுதல் அப்படின்னா குற்றத்தையே குறிக்கொண்டு பேசுதல். அதாவது செய்கிறது தப்பாக தான் இருக்கும், அவன் அதையே வந்து குறிப்பாக வந்து பேசிக்கிட்டே இருப்பான். இதுதான் இல்லை, இது ரைட்டு 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 அப்படின்ட்டு. ஓகேங்களா? நறுநாட்டியம் பேசுதல்னா குற்றத்தையே குறிக்கொண்டு பேசுதல். நல்லது சொல்லுதல், இது ஈஸி. நழுநழுத்தல். நழுநழுத்தல் அப்படின்னா பிடிவிடாமல் பேசுகிறாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நழுநழுத்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு சொன்னால் அதை கேட்கவே மாட்டேங்கிறான், பிடிவிடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிடிகொடாது பேசுதல், நழுநழுத்தல். ஓகே, அவ்வளோதான். ஓகேங்க, இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 200 சொற்கள் பக்கமாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சில சொற்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த சொற்களை மட்டும் எழுதி அது உங்களால் எதாவது கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒரு சில வார்த்தைகள் நாம் யூஸ் பண்ண வார்த்தைகளாக தான் இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த இந்த திருநாடலங்கரித்தல், திருப்பூட்டு, திண்ணி மாடல்லாம் ஈஸி தான். இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 50 வார்த்தைகள் இருக்கும். அப்போ அந்த 50 வார்த்தைகளை ஒரு 4 தடவை படிச்சுட்டிங்க, இல்லை அதனுடைய விளக்கத்தை ஏதோ தெரிஞ்சுக்கிட்டால் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு சில வார்த்தைகளுக்கு நானும் இன்னும் சொல்லலை. அப்படி இருக்கிற வார்த்தைகளை நான் என்ன பண்ணுறேன்னா போர்டுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அதேமாதிரி தகப்பசாமிலாம் வந்து அடங்கா பையன் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் எப்போ வேணால் நமக்கு அது டக்குன்னு தெரிஞ்சிடும், கடைசி வரைக்குமே தெரிஞ்சிடும். செக்கடி முண்டை அப்படின்னா வந்து வெறுந்தடியன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபாக்கிடம் வந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.